வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ எஸ் பேங்கோட இந்த ஒரு பாப் கிளப் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பர்டிகுலரா இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் கேஷ்பேக் ஆப்ஷனும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர் பத்தின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து எஸ் பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 399 வந்து கண்டிப்பா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே 399 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் பாப் கிளப் கிரெடிட் கார்டை பொறுத்த வரலையும் இது எஸ் பேங்க் தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுது. இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல ஆஃபர்ல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ எதுவுமே சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. லைஃப் டைமுக்கு நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 ஜாயினிங் ஃபீ, 0 ரெனிவல் ஃபீ, லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 5% அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இன்கேஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஐ அப்ளிகேஷன் தான் பாப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க யூபிஐ பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 5% அன்லிமிட்டெட் பாப் காயின் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா நீங்க நிறையவே வந்து கேஷை வந்து நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு கிரெடிட் கார்டும் கூட. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜாயினிங் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட்டுமே இந்த ஒரு கார்டுல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐ பேமெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு 5% கேஷ்பேக். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா 501 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு 501 ரூபாய் கேஷ்பேக்கை வந்து நீங்க வின் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் 501 ரூபாய்க்கு மேல நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் நீங்க ஆன்லைனா இருந்தாலும் சரி ஆஃப்லைனா இருந்தாலும் சரி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் எதுவும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 501 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த ஒரு கேஷ்பேக் எப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஒரு ஜூலை 15க்குள்ள நீங்க பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வந்து ஆகஸ்ட் 5th டேட்டுக்கு உள்ள உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு விட்டுருந்தேன். ஸோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு காமிக்குது. ஸோ இதுல அப்ளை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இந்த ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேன் கார்டுல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட பேன் கார்டு நம்பர், கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கிறதோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் அந்த வயசுல என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட் வந்துட்டு 50,000க்கு மேல வந்து இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருந்து அதோட கிரெடிட் லிமிட் 50,000க்கு மேல இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. கிரெடிட் கார்டே இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. இல்ல கிரெடிட் கார்டு இருக்குது 50,000க்கு கீழே தான் என்னோட லிமிட் இருக்குது அப்படின்னாலும் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் எலிஜிபிள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணும். உங்களுக்கு பேசிக்கா எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு வந்து காமிக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா இதுக்கு மேல ப்ராசஸ் ஆகாம இந்த ஸ்டேஜ்ல கூட ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஒய்சி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை எங்க என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபெட்ச் பண்ணி, இங்க வந்து உங்களோட ஆதார் கார்டுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணும். இது வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்கும். இத வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ இந்த அட்ரஸ்ல தான் நீங்க இருக்கிறீங்க. இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ். அதாவது உங்களோட ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா, டைரக்ட்டா இத செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து குடுத்துறலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸ் அப்படின்னா, கீழ ஆட் எ கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸ அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா காமிக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரொசீட் வந்து குடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு இன்கேஸ் உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா, அந்த கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ, அந்த நேம இங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஃபாதர்ஸ் நேம இங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து குடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ சேலரிடு வந்து குடுத்துருக்கேன் அப்படின்னா, உங்களோட கம்பெனி டீட்டெயில வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கம்பெனி நேமு, இண்டஸ்ட்ரி டைப் அது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, அந்த கம்பெனில என்ன வொர்க் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் பிசினஸ் எதுவோ அத வந்து செலக்ட் பண்ணிட்டு, அதுல உங்களோட டெஸ்டினேஷன் என்ன? இன்சார்ஜா, சூப்பர்வைசரா, டெக்னீஷியனா அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆனுவல் இன்கம். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா உங்களுக்கு எவ்வளோ வந்து வருமானம் வருமோ அத என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஐ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அட்ரஸோட பில்டிங் நேமு, அதோட லொகேஷன் வித் பின்கோடு இது எல்லாத்தையுமே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கிரெடிட் கார்ட் டெலிவரி அட்ரஸ வந்து சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட்டா என்டர் பண்ண கரண்ட் அட்ரஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி அட்ரஸ் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுல எந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து டெலிவரி வந்து பண்ணணுமோ, அத வந்து டைரக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் உங்களுக்கு இது மாரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 டிக் பாக்ஸ டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து குடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்க எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுங்க. வீடியோ கேஒய்சி பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இன்கேஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன மட்டும் ஃபில் பண்ணிட்டு நீங்க வீடியோ கேஒய்சி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து வேஸ்ட் தான். அது வந்து அப்ளை பண்ணதா அர்த்தமே ஆகாது. ஸோ உங்களுக்கு கார்டு வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்றதுக்கு ஒரிஜினல் பான் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்து, நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அது மட்டும் நீங்க சொல்லி, நீங்க அத வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ப்ரொசீட் டூ வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, உங்களுக்கான வீடியோ கேஒய்சிய வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலா நமக்கு வந்து வீடியோ கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் இந்த மாரி தான் வந்து காமிக்கும். ஸோ வீடியோ கேஒய்சி நம்ம யார்ட்ட பண்ணோம் அது எல்லாத்தையுமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கங்ராச்சுலேஷன் யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அண்ட் அண்டர் ரிவ்யூ வித் எஸ் பேங்க் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 3 டேஸ் ஆஃப்டர்ல நீங்க வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன லாகின் பண்ணியே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அதே மாரி வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் அப்டேட்டட் வந்து பண்ணுவாங்க. அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதிலேயே கார்டு ஸ்டேட்டஸ பார்க்குற ஆப்ஷனும் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க உங்களோட கார்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா, இந்த ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லிமிட்டட் டைம் தான். எல்லா டைமும் இதே மாரி லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கிடைக்காது. மத்த டைம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 399 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ ஆஃபர யூஸ் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.